வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை 7வது திருக்குறளை பார்ப்போம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இந்த குறளுக்கான விளக்கம். ஒழுக்கத்தால் எல்லோரும் மேன்மை அடைவார்கள். ஒழுக்கக்கேட்டால் அடையத்தகாத பழியை அடைவார்கள். இந்த குறளுக்கான விரிவான விளக்கத்தை பார்க்கலாம். ஒருவன் ஒழுக்கத்தால் அவன் பெரும் உயர்வு அடைவான். ஆனால் அதே ஒழுக்கம் இல்லையென்று ஆனால் இழிவான பழி அவனை வந்து சேரும். இந்த குறளுக்கான ஆங்கில விளக்கத்தை பார்க்கலாம். Through right conduct, all people achieve greatness. Through neglect of it, they incur undesirable and immense disgrace. மீண்டும் குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் நாளை அடுத்த குறளில் சந்திப்போம்.